வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நேற்று நம்ம போட்ட வீடியோவில் லாஸ்ட் ஒரு 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னாக்கா மீடியா நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஏதோ ஒரு எரர் நடந்திருக்கு, அதுக்கு மனதார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா அது எப்படி நடந்துச்சுன்னு நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் நிறைய பேர் நீங்கள் எடுத்து அனுப்பும்போது தான் பார்த்தோம் நம்ம சரி என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்க இந்த இடம் கூட பார்த்தா ஃபுல்லாக ரெனோவேஷன் போயிட்டு இருக்கு நமக்கு. ஸோ ஆடியோ கூட பார்த்தா உங்களுக்கு எக்கோ கேட்குற மாதிரி இருக்கும் லைட்டாக உங்களுக்கு. ஸோ அந்த ரெனோவேஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் பார்த்தா டெய்லி ஒரு வீடியோ உங்களுக்காக கொடுத்தாகணும், என்ன நடக்குதுங்கிறத உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஒரு எரர் நடந்திருக்கு, அதுக்கு நான் மன்னிப்பை கேட்டுக்கிறேன். ஸோ இனிமேல் வரக்கூடிய வீடியோக்களில் இந்த மாதிரி தவறு நடக்காமல் முன்னாடியே கரெக்ஷன் பார்த்து நான் போடுறத நான் பார்த்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்தது அந்த நல்ல உள்ளங்களுக்கு மிக நன்றி. ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நம்ம வீடியோவை ரெகுலராக வாட்ச் பண்ணுற நபர்கள் பார்த்தீங்கன்னா ஏங்க இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரிமையோட கேட்குறாங்க இல்லையா? உண்மையிலே பெரிய விஷயம். நிறைய பேர் கடந்து போயிருப்பாங்க, எதுக்கு இதை போய் சொல்லிட்டு ஓகே வரலையா அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் நிறைய பேர் இது வரல, நீங்கள் பாருங்கள் இது போடுங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா? உங்கள் அன்புக்கு எது செஞ்சாலும் ஈடாகாது, மிக்க நன்றி அப்படின்னு மட்டும் சொல்லிக்கிறேன் நான். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய காரசாரமான விஷயங்கள் சட்டசபையில் நடந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விட்டால் அடிச்சிருவாங்க போல திமுக காரங்க, அந்த அளவுக்கு கோவப்பட்டு கொந்தரிச்சு எந்திரிச்சு அப்படியே ஓடி வர்றாங்க கையை ஓங்கிக்கிட்டு அடிக்கிறதுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம அண்ணன் ஆதவர்ஜா இருக்கார் இல்லையா? என்னதான் முதல்ல சட்டசபைக்கு வரதா இருந்தாலும் கையெல்லாம் மூடிடுவோம் வச்சிருவோம் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அது என்னன்றதை பற்றி டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெண்டாவது விஷயம் பரந்தூர். அந்த பரந்தூர் விஷயத்தை பற்றி நேற்றே வீடியோவில் நான் பேசியிருந்தேன். பட் இருந்தாலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெஷலாக சொல்லி ஆகணும். ஏன்னா நம்மளெல்லாம் பொறுத்த வரைக்கும், சிட்டியில் இருக்க நம்மளை பொறுத்த வரைக்கும் பரந்தூரில் ஏர்போர்ட் வருது. அந்த ஏர்போர்ட்டை வந்து வேணான்னு ரத்து பண்ணுறாரு முதலமைச்சர். பரவாயில்லப்பா, அங்கே இருக்க மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு நம்ம வந்து மேம்போக்காக கடந்து போகிறோம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதை எவ்வளோ ஒரு உணர்வாக பார்க்குறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் ஃபுல்லாகவே வந்து அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் நேரடியாக நம்ம முதலமைச்சர் வந்து பார்த்ததாக இருக்கட்டும், அப்புறம் செய்தி ஊடகங்களுக்கு கொடுத்த பேட்டியாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோவில் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். நம்ம மூணாவது விஷயம், நம்ம குளத்தூர் கொத்துப்பரோட இருக்கார் இல்லையா, அவர் நீதிமன்றத்துக்கு போய் அவசர வழக்காக எடுத்து இதை கொஞ்சம் நீங்கள் விசாரிக்கணும், நான் தான் குளத்தூரில் ஜெயிச்சேன்னு கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்க ஐயா, என்னால் முடியலையா, அந்த 4 செவத்துக்குள்ளே முடியலையா என்னால் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே மக்களை எந்த அளவுக்கு ஒரு சுரண்டி தின்னாரோ அது எல்லாத்துக்கும் உட்காந்து பாடத்தை கற்றுக்கிட்டு இருக்காரு அந்த 4 செவத்துக்குள்ளே. ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்நியார் அந்த துர்கா ஸ்டாலின் இருப்பாங்க இல்லையா, அவங்க போயிட்டு கோதுமையை காய வச்சுட்டு காக்கா எதுவும் வராமல் விரட்டி விடுங்க போங்க அப்படின்னாக்கா மனுஷன் என்ன ஆயிடுவார் யோசிச்சு பாருங்க. ஸோ என்ன நடந்துச்சு எதுன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அவசர வழக்காக நீதிமன்றத்துக்கு போயிருக்காப்புல, நீதிமன்றம் கொட்டு நறுக்குன்னு கொட்டி அமைச்சிருக்கு. ஸோ அதை பற்றியும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுடைய அஃபிஷியல் டெலிகிராம் குரூப் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த QR கோடை ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது மூலிமா உங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்கள் பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கொண்டு வந்து நம்மக்கிட்ட சேர்த்திங்க அப்படின்னாக்கா என்னுடைய அட்மின் அதை வெரிஃபை பண்ணி என்கிட்ட கொடுப்பாரு. அதை நான் வந்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புவேன். ஸோ இதை வந்து நம்ம ஒரு சேவையாக செய்யலாம். ஏன்னா கடந்த ஆட்சி காலத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அது பிரச்சனைகள் அப்படியே தான் இருந்துட்டு வருது. ஆனால் நம்ம ஆட்சி காலத்தில் ஒரு மாற்றம் நம்ம வந்திருக்கோம் நம்ம. ஸோ அந்த பிரச்சனைகளையே நம்ம பிரச்சனைகளை எடுத்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல விஷயங்களை எடுத்து பண்ணியிருந்தோம். அது எல்லாமே வந்து தீர்வும் கண்டிருக்கோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில பொதுமக்கள் சொன்ன விஷயம் என்னன்னாக்கா, நாங்கள் போய் டைரெக்டாக கேட்டால் எங்களுக்கு கிடைக்குமா இல்லையான்னு ஒரு தயக்கத்திலே நாங்கள் கேட்காம இருந்துட்டோம். ஸோ உங்ககிட்ட கொடுக்கும்போது அது நடக்கும்போது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நம்பிக்கை என்றைக்குமே வீண் போகாது. நீங்களே எந்த அரசு அலுவலகத்துக்கு போயிட்டு அங்கே வேலை நடக்கலனாலும் டோல் ஃப்ரீ நம்பர் அங்கேயே ஒட்டி வச்சிருப்பாங்க. நீங்கள் தாராளமாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஊழல் இல்லை, லஞ்சம் இல்லை, அந்த மாதிரியான ஆட்சி தான் நம்ம ஆட்சி. இதெல்லாம் தாண்டி எனக்கு யாரை போய் அப்ரோச் பண்ணணும், எப்படி கேட்குறதுன்னு தெரியல அப்படின்னாக்கா தயவு செஞ்சு நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு வந்து நம்ம குரூப்பில் சேர்த்துருங்க. அதை நாங்கள் அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான வழிகளை பார்ப்போம். ஸோ உடனே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அது மூலிமா இருக்கிற பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவோம். ஓகே பாஸ். ஸோ இப்போ முதல் விஷயம், சட்டசபையில் நடந்த அந்த ஒரு சண்டை. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா 75 வருஷ கட்சி அப்படின்னு பேருக்கு தான் சொல்கிறானுங்க. ஒரு நாகரிகத்தை கற்றுக் கொடுப்போம். இப்போ வந்திருக்காங்க புதுசாக எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அதாவது அமைச்சர்களாக உட்காந்துட்டு இருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க, அரசு கொறடாவாக இருக்காரு, சபாநாயகர் இருக்காரு. யார் இருந்தாலும் நாங்கள் என்ன கவலைப்படுறது, நாங்கள் தான் வாயில் இருக்கிற பேப்பர் விட்டு சப்பி காது நோன்றவங்களாச்சு, எங்களுக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெக்கமா ஈனமா மானமா சூடா சொரணையா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கையை ஓங்கிக்கிட்டு வர்றது, நாக்க மடக்கிக்கிட்டு
பண்ணிட்டு வர்றது, அப்படியே அங்கிருந்து எகிரி துள்ளி குதிச்சு மான்குட்டி மாதிரி ஓடி அடிக்கிறதுக்கு வர்றது, இதெல்லாம் என்ன பழக்கம் தெரியல. திமுக காரங்க புதுசா இப்படி வர இறங்கியிருக்காங்க அராஜகத்தில். அதாவது நீ ஒரு குற்றச்சாட்டு மேல ஒன்று வைக்கிறாங்கன்னாக்கா பதில் சொல்லு, பதில் கருத்து வை. இப்போ ஏவாவேலு அவர்கள் வைக்கிறார் இல்லையா, அது மாதிரி பதில் கருத்து வைங்க, தவறு கிடையாது. அது என்ன அடிக்க பாஞ்சிக்கிட்டு வர்றது? அதாவது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மூல காரணம் என்ன அப்படின்னாக்கா, நம்முடைய அமைச்சர் ஆதவர்ஜன் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் சொன்ன விஷயம். அதாவது இந்த மாதிரி வந்து எவ்வளோ பேர் ஊழல் பண்ணியிருக்காங்க, லஞ்சம் வாங்கியிருக்காங்க, அதாவது பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் கட்டியிருக்காங்க, அது மாதிரிலாம் சொல்லும்போது யார் வாங்கினா யார் பண்ணா அதெல்லாம் சொல்லுங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சொல்கிறாப்புல, ஏங்க நாங்கள் சொல்ல தேவையில்லை, மக்களுக்கு தெரியும். சைக்கிளில் வந்தவங்கலாம் இன்னைக்கு எப்படி மெடிக்கல் காலேஜ் கட்டியிருக்காங்க, அந்த அரசியலுக்குள்ளே வந்து எப்படி எப்படி பங்களாங்கள்லாம் கட்டினீங்கன்றத மக்களுக்கு தெரியும். மக்கள் சொல்லுவாங்க எல்லாத்தையும். உண்மை 100க்கு 100 உண்மை. நல்லா யோசிச்சு பாருங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து திருட்டு ரயிலில் வராப்புல இங்கே வந்ததுக்கு அப்புறமா எப்படி இவ்வளவு சொத்துக்கள் வந்துச்சு, எப்படி வாங்கினாங்க, நீங்க எடுங்க இவங்களோட குடும்ப வருமானத்தை எடுங்க, என்ன பிசினஸ் பண்ணாங்க, அந்த வருமானத்தை வச்சு என்ன பிசினஸ் பண்ணாங்க எடுங்க பார்க்கலாம். யாராலும் சொல்ல முடியுமா எங்களுக்கு இந்த கட்டடம் எப்படி வந்துச்சு, இந்த பில்டிங் எப்படி வந்துச்சு, இந்த தொழில்துறை எப்படி வந்துச்சு, துர்கா ஸ்டாலின் அம்மையார் வந்து ஒரு ஸ்ப்ரிங் மினரல் வாட்டர் ஒன்று நடத்துறாங்க இல்லையா, எங்க இருந்து வந்துச்சு, எப்படி இதுக்கெல்லாம் முதலீடு எங்க வந்துச்சு, இது எல்லாத்துக்குமே இன்னைக்கு இங்க ஒரு 50 கோடி, அங்க ஒரு 100 கோடி, இங்க ஒரு 200 கோடி நீங்க ஒன்று பண்றீங்க இல்லையா, ஒரு விஷயத்துல நீங்க வந்து பணத்தை போடுறீங்க இல்லையா, இந்த பேஸ்மெண்ட் எங்க இருந்து வந்துச்சு உங்களுக்கு சொல்லுங்க பாப்போம். முதல்ல திருட்டு ரயிலில் வந்தவர் எப்படிங்க உங்களுக்கு இவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்தாரு, எப்படிங்க ஒட்டுமொத்த குடும்பமே வந்து இன்னைக்கு இப்படி ஒரு லாபியை செட் பண்ணிட்டு வந்து ஒரு பவர் சென்டர் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க, எங்க இருந்து வந்துச்சு உன் மக்களுக்கு தெரியாதா? நீங்க வந்து வாய் அடிக்கிறதுக்கு பேசலாம், நாங்கெல்லாம் ஒன்றும் பண்ணல, முடிஞ்ச ஆதாரம் தான் நிரூபிங்கன்னு சொல்லிட்டு, சார் மக்களுக்கு தெரியும் சார், எல்லாரும் இங்க பினாமியின் பேர்ல என்னென்ன பண்றீங்க, நாளைக்கு மாட்டினாலும் பினாமியை கை காமிச்சு நீங்க தப்பிச்சு போயிடுவீங்க. அவனுக்கு ஒரு 100 சிஏ கொடுத்தீங்கன்னாக்கா அவன் வந்து நான் தான் ஆமா பண்ணேன் அப்படின்னு சொல்லுவான். இல்ல வெளிநாட்டில் போய் தஞ்சம் போச்சுட்டு ஏபி கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பான் அவன். அந்த மாதிரி எங்களுக்கு தெரியாத சார், அரசியலை கூர்ந்து நோக்கிற எங்களுக்கே இவ்வளவு தெரியுதுன்னு போது 75 வருஷம் அரசியலில் கொட்டை போட்ட நீங்க வந்து எப்படி எப்படி மாட்டிக்காமல் லஞ்சம் வாங்குறது எப்படின்னு இந்த வடிவேல் காமெடியில் சொல்ற மாதிரி எப்படியெல்லாம் வந்து நம்ம இந்த பினாமி பேர்ல சொத்து சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்களா மாட்டீங்களா? நீங்க அது கூட தெரியாத அளவுக்கு முட்டா பையன் நாங்களா, இல்ல மக்கள் குளத்தூர்லயே கொத்து புரோட்டா போட்டு உங்க முதலமைச்சர் வேட்பாளரை வீட்டில் உட்கார வச்சாங்களே மக்கள் என்ன முட்டாளா? மக்களுக்கு தெரியும். இங்க நீங்க வாய் அடிக்க பேசலாம், யாரு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், ஆளை சொல்லுங்க பார்க்கலாம், நிரூபிங்க பார்க்கலாம், நீங்க சொல்லலாம் ஆதாரத்தோட. எப்படி உண்மையிலேயே முதலமைச்சர் டேபிள்ல 3 ஃபைல் இருக்கு, 3 துறை சார்ந்த ஃபைல் இருக்கு. அந்த 3 துறை சார்ந்த ஃபைல்களும் எடுத்து திறக்கும் போது ஆதாரத்தோட, ஏபிலாம் கிடையாது, எந்த பியோ ஏபிசிடி எந்த ஒப்பன் தாடி எதுவும் கிடையாது. பாத்துக்கோ, தூக்கி உள்ள வச்சு பிதுக்குறாங்களா இல்லைன்னு மட்டும் பாருங்க. ஆதாரம் இருக்கான்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் சைக்கிள்ல வந்து அரசியலுக்குள்ள வந்தாங்களோ, யார் யாரெல்லாம் மெடிக்கல் காலேஜ் கட்டிருக்காங்களோ, யார் யாரெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் கட்டிருக்காங்களோ, யார் யாரெல்லாம் பெரிய பெரிய பங்களா வந்து அரசியல் வந்து பேர் கட்டிருக்காங்களோ, அங்கதான் உண்மையான ஆதாரம் மக்கள் பார்வையில் இருக்கு. மக்கள் தேர்தல் அரசியலில் தூக்கி எறிவார்கள். இதுதான் ஊழல். இந்த ஊழல் சாம்ராஜ்யத்தை ஒழிக்கிறதுக்கு ஆதாரம் தேவையில்லை, மக்களே முடிவெடுப்பாங்க. இல்ல எங்களுக்கு என்னன்னா, அதோட திமுக காரன் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சா மட்டும் இந்த அளவுக்கு கொந்தளிக்கிறீங்க. நீங்க அந்த அளவுக்கு யோகியனா, நீங்க அவ்வளவு நல்லவங்களா? நீங்க உங்க மனசாட்சி தொட்டு உங்க கண்ணாடி முன்னாடி போய் நின்னுடே நம்ம எல்லாம் யோகியனான்னு பாரு, அந்த கண்ணாடியே உங்களை வெளியில வந்து நின்று பூன்னு காரி துப்பும். அந்த அளவுக்கு அவ்வளவு நாசக்கார வேலைகளை பார்த்தீங்க. போடாத ரோட்டை போட்டா மாதிரி கணக்கு காட்டுறீங்க. 16 கோடி ரூபாய்க்கு திருவண்ணாமலையில் ஒரு பாலத்தை கட்டி ஒரு வெள்ளத்திலே அடிச்சிட்டு போற அளவுக்கு கேவலமான பாலம் இங்க இல்லையா? பாலம் வெள்ளக்காரன் கட்டின பாலம் இன்னும் இல்லையா? வெள்ளக்காரன் கட்டின பேசன் பிரிட்ஜ் இன்னும் இல்லையா? நான் கேட்கிறேன். அதெல்லாம் நான் வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டா போது நான் கேட்கிறேன். ஏவாவேலு கட்டுற பாலம் மட்டும், ஏவாவேலு மட்டும் இந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணும்போது அதே ஏவாவேலு யாருங்க யார் பண்ணுது சொல்லுங்க பாப்போம். நீங்க ஆளை சொல்லுங்க பாப்போம்னாக்கா நீங்க பினாமி பேர்ல பண்றது கூட தெரியாமலாங்க நாங்க உட்காந்துருக்கிறோம். நாங்க இதெல்லாம் தெரிஞ்சுட்டு கூட ஏவாவேலு வந்து சொல்லுங்க யாரு ஆளை சொல்லுங்க பாப்போம் அப்படின்னாக்கா, சார் நீங்க எங்க வாய் அடைக்கலாம், மக்கள் வாய் அடைக்க முடியாது. கண்டிப்பா அடுத்த தேர்தலில் பாருங்க, இன்னைக்கு யார் யாரெல்லாம் உள்ள இருக்கீங்களோ அவங்க கூட நாளைக்கு அவங்க தொகுதியில் கொத்து புரோட்டா போட்டு மக்கள் அனுப்புறாங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க வீட்டுக்கு. அடுத்து இந்த பரந்தூர் விவகாரம். அதாவது பரந்தூரை பத்தி நேற்று நம்ம பேசணும், முதலமைச்சர் ஒரு ஆணை பிறப்பித்து இருந்தாரு. இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பரந்தூர்ல விமான நிலையத்தை கட்டியே தீர்வேன், நாங்க 4 இடத்த கொடுத்தோம், அந்த 4 இடத்துல குறைவான பாதிப்பு இருக்க இடம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க இல்லையா? ஆக்சுவலா அது எல்லாமே புருடா கதை. நீங்க நல்லா பாருங்க, நேற்றைய தினம் நம்முடைய முதலமைச்சரை பரந்தூர் விவசாயிகள், உண்மையான விவசாயிகள், திரும்ப திரும்ப சொல்றேன், உண்மையான விவசாயிகள் வந்து நம்ம முதலமைச்சரை பார்த்து
பார்த்து அவருக்கு சால்வை அணிவிச்சு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை தெரிவித்தாங்க. உண்மையிலேயே அவ்வளவு புகழ்ந்துட்டு போனாங்க. இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் கிடைக்க மாட்டான்னு சொல்லிட்டு புகழ்ந்துட்டு போனாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னாக்கா, அந்த மக்களோட உணர்வுகள் இருக்கு இல்லையா, அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பரந்தூர், ஒரு ஏரியா, ஒரு ஏர்போர்ட், அது வேணான்னு சொல்லிட்டாங்க. ஓகே, என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கத்தி படத்தில் வர மாதிரி கிராமத்தான் பாதிச்சாக்கா சிட்டியில் இருக்கவனுக்கு என்னடா கவலை அப்படிங்கிற மாதிரி உண்மையிலேயே அங்கே இருக்க பிரச்சனை நமக்கு பெருசாக தெரியாது. ஆனால் அந்த ஊர் மக்கள் நேற்று பார்த்தீங்கன்னாக்கா ஸ்வீட்டு கொடுத்து கொண்டாடுறது என்ன, ஸ்வீட்டு கொடுத்து கொண்டாடுறது என்ன, அங்கே இருக்க மக்கள் வந்து பேட்டி கொடுக்குறது என்ன, நம்ம முதலமைச்சரை புகழ்றது என்னன்னு சொல்லிட்டு அவ்வளவு உணர்வாக பார்க்குறாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு நபர் கொடுத்த பேட்டி இருக்கு பாருங்க, உண்மையிலே மெய் சிலுத்து போச்சு. செய்தியாளர் கேட்குறாப்புல, வன்னி அரசு கூட உங்களை வந்து பார்க்க முடியலன்னு சொல்கிறாப்புலன்னா, ஆமாங்க 4 வருஷமாக நாங்கள் எங்களை ஜெயிலில் போட்டு வச்சிருக்க மாதிரி வச்சிருக்காங்க, யாரும் எங்களை வந்து பார்க்கவும் முடியாது, நாங்களே யார்ட்டும் எதுவும் பேச முடியாதுங்க. அப்படியாப்பட்ட சூழலில் போலீஸ் பந்தோபஸ்தோட போட்டு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு தாங்க எங்களுக்கு விடிவு காலம் கிடைச்சிருக்குன்னு அந்த நபர் சொல்றாருங்க. இல்லை, நீங்க வன்னி அரசு அமைச்சர் பேசியிருந்தாரு. அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா, என்னாலேயே அந்த ஊருக்குள்ள போக முடியல, நிறைய கட்டுப்பாடுகள். எங்களை வந்து ஒரு கைதிகளை தான் வச்சிருந்தாங்க. எங்க ஊருக்குள்ள யாரும் நுழைய முடியாது. சுத்தி எல்லா இடத்துலயும் போலீஸ் பாதுகாப்பு போட்டு எங்களை ஒரு சிறை கைதியா வச்சிருந்தாங்க. 4 வருஷம் நாங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அந்த கஷ்டத்தை தீர்க்க கடவுளா அமைச்சவர் தான் ஜோசப் விஜய். எனக்கு ஒரே ஒரு கேள்வி, இங்க தானே நமக்கு சந்தேகம் வருது. அதாவது 4 இடத்த நாங்க கொடுத்தோம் ஒன்றிய அரசுக்கு, அதுல குறைவான பாதிப்பு பரந்தூர் தான் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசு சொல்லுச்சு இல்லையா. ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு என்னன்னா, அதாவது நீங்க ஏன் அங்க இருக்க மக்களை நீங்க வந்து அடமுடக்கணும்? நீங்க அதாவது நீங்க யாரையும் பார்க்க கூடாது, உள்ள இருக்க யாரும் வெளியில போக கூடாது, வெளியில இருக்க யாரும் உள்ள போய் மக்களை சந்திக்க கூடாது, ஏன் இந்த அளவுக்கு நீங்க பண்றீங்க? அப்போ சம்திங் ஏதோ ஒன்று இருக்கு இல்லையா. அந்த சம்திங் ஒன்றும் கிடையாது. அதாவது பரந்தூர்ல விமான நிலையம் கட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுத்து வட்டாரத்தில் இருக்க பகுதிகளில் 3 லட்சம் 4 லட்சத்துக்கு ஏக்கரை வாங்கி போட்டிருக்காங்க. ஒரு ஏக்கர் எவ்வளோ 3 லட்சம் 4 லட்சம்ன்ற கணக்கில் வாங்கி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா G2 மாப்பிள்ளை, நம்ம G2 மாப்பிள்ளை இருக்காப்புல, அவர்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்த 65 லட்சத்துக்கு விற்கிற மாதிரி, எப்படி 65 லட்சத்துக்கு விற்கிற மாதிரி ஒன்றிய அரசு கிட்ட கணக்கு காமிச்சு அந்த பணத்தை வாங்கி 3 லட்சத்துக்கு வாங்கினது 65 லட்சத்துக்கு ஒரு ஏக்கரை இவங்க விற்கிறாங்க அப்படின்னாக்கா, இந்த வியாபாரம் கெட்டு போகுதுன்ற ஒரே காரணத்தால இன்னைக்கு திமுக காரங்க இந்த அளவுக்கு கொந்தளிக்கிறாங்க. உண்மையிலே நீங்க யோசிச்சு பாருங்க. அது நீங்க வளர விட மாட்டீங்க, நீங்க வளர்ச்சியை தடுக்கிறீங்க அப்படின்னாக்கா, யாரோட வளர்ச்சியை நாங்க தடுக்கிறோங்க? விவசாய வளர்ச்சியை தடுக்கிறோம் நாங்க அப்படின்னாக்கா, திமுக குடும்பத்தோட வளர்ச்சி நீங்க தடுக்கிறீங்க. நீங்க சுத்தி எவ்வளவு நாங்க லேண்ட் வாங்கி போட்டு வச்சிருக்கோம், இப்ப அதெல்லாம் யாருக்கு எதுவுமே விற்போனாங்க, இனிமேல் அதெல்லாம் பொட்டல் காடு வேஸ்ட், அங்க நாங்க பேண்டு மூட வேண்டியதான் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு கொந்தளிக்கிறதுக்கு காரணம் அதுதான். சுத்தி இடத்த வாங்கி போட்டாங்க, அந்த இடத்த என்ன பண்றதுன்னு தெரியாம எப்படியாவது அங்க ஏர்போர்ட்டை கட்டிட்டோம் அப்படின்னாக்கா சூப்பரா நல்லா கல்லா கட்டிடலாம்டா எல்லாரும் சொல்லிட்டு திமுக காரன், அவன் பினாமி, அவன் அனாமி, அவன் சொந்தக்காரன், பந்தக்காரன், மொத்த பேரும் சுத்தி வாங்கி போட்டாங்க. அதை பரந்தூர் விமான நிலையத்தை சுத்தி வாங்கி போட்டாங்க. இப்போ அதோட மதிப்பு வேற லெவல்ல போகணும், பயங்கரமான பகல் கனவு கண்டாங்க. இப்போ எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அம்புட்லயும் மண்ணலி நம்ம முதலமைச்சர் போட்ட உடனே அவங்க பார்த்தீங்கன்னாக்கா லிட்டரலி எப்படி சொல்றது, இது வந்து குஜிலி மஸ்தெல்லாம் தாண்டி வேற மாதிரி ஒன்று பண்ணிட்டாப்ல நம்ம முதலமைச்சர். அது ஒரு சரியான ஒரு சம்பவம். அதனால தான் இந்த அளவுக்கு ஒரு கொந்தளிச்சாங்க. உண்மையிலேயே அந்த விவசாய பெருமக்கள், விவசாயிகளுக்கு ஆதரவான ஒரு ஆட்சியை தான் நம்ம முதலமைச்சர் செய்கிறாரு. ஏன்னா நான் நேற்று வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், ஒரு சில முரண்பாடுகள் இருக்கு. இந்த அன்னபூர்ணி சூப்பர் சிக்ஸர் வந்து பார்த்தா 3 கொடுத்துருக்காரு, அதுவும் தகுதி வாய்ந்த குடும்பம்னு சொன்னார். அது வந்து விமர்சனத்துக்கு உள்ளாவதோ இல்லையோ, இதை முன்னாடியே அவர் சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா யாருமே நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டது வந்து இவர் இதை கொடுப்பாரு அது கொடுப்பாருலாம் கிடையாது. ஒரு மாற்றம், நாங்கள் ஒரு அரசு அலுவலகத்துக்கு போனால் ஈஸியாக முடிச்சுட்டு வர மாதிரி அப்படின்னு அதை எதிர்பார்த்து போகிற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர்கிட்ட எதுவும் எதிர்பார்க்கலாம். ஆனால் இவர் சொன்னதை செய்யலையே அப்படின்ற அந்த ஒரு வருத்தம் மட்டும் மக்களுக்குள்ள வந்துடக்கூடாது நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிதி நெருக்கடி அந்த சூழல்னால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவரால் இதை செய்ய முடியல. ஆனால் என்றைக்குமே விவசாயிகளுக்கு நாங்கள் எதிரானவங்க கிடையாது. தமிழ்நாட்டோட வளர்ச்சி முக்கியம்தான், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது 10 பேர் மேலே ஏறி நின்று தான் வளரணும் அப்படின்னாக்கா அப்படி ஒரு வளர்ச்சி எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் எடுத்து இந்த முடிவை உண்மையிலேயே வரவேற்கிற ஒரே ஒரு விஷயம் தான், இந்த விடுதலை பாகம் 2 அப்படின்ற அந்த படத்தில் ஒரு கிளிப்பை வந்து நேற்றெல்லாம் நம்ம பயலுக்கு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் வந்து அந்த ஒரு விஷயம், அந்த சீன், அதுதான் 100க்கு 100 உண்மை. ஒரு வீடு நல்லா இருக்கணும்னா ஒரு ஆளை பலி கொடுக்கலாம், ஒரு தெரு நல்லா இருக்கணும்னா ஒரு வீட்டை பலி கொடுக்கலாம், ஒரு ஊர் நல்லா இருக்கணும்னா ஒரு தெருவை பலி கொடுக்கலாம், ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா ஒரு ஊரையே பலி கொடுக்கலாம். இப்படி யோசிக்கிறது சரி நீங்க நம்புறீங்கல்ல? அந்த ஒரு ஆள் உங்க அம்மாவா இருந்தா, நீங்க பெத்த புள்ள அந்த வீட்டுல வாழ்ந்தா, உங்க ஆரோக்கிய காதலி அந்த தெருவுல இருந்தா, ஒருத்தரோட வாழ்க்கை முறைய, வாழ்வாதாரத்தை, வாழ்விடத்தை பெருவாரியான மக்களோட வளர்ச்சிக்காக அளிக்கிறது எவ்வளவு பெரிய கிரைம்.
அதாவது பரந்தூர்ல விமான நிலையம் வரணும், அது வந்து வளர்ச்சி அங்க பாதிப்பு இருக்கத்தான் செய்யும் திமுக காரங்க சொல்றாங்க இல்ல, திமுகவுடைய வாடகை வாய்கள் சொல்றாங்க இல்லையா, அந்த பாதிப்பு உன் குடும்பத்தாருக்கு இருந்தா, உனக்கு இருந்தா, உன் சொந்தக்காரனுக்கு இருந்தா இதே மாதிரி நீ பேசுவியாடா அப்படின்ற ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான், வேற ஒண்ணும் கிடையாது. தளபதியோடைய நேமே வச்சிருக்கோம் சி ஜோசப் விஜய் சாலைன்ட்டு, அதுக்கு நாங்க எல்லாருமே உண்மையா வச்சிருக்கோம். நாளைக்கு அது திறப்பு விழா இருக்கு, நிறைய பேர் வராங்க. தளபதி மேபி வருவார்னு நினைக்கிறேன். எங்களுடைய கோரிக்கையும் அவர் வரணும், எங்க பூமியை ஒரு முறை பார்க்கணும், எங்க மக்கள் கூட பேசணும். நான் பெற்ற புள்ளியே, நான் பெற்ற புள்ளன்னு தான் நினைச்சேன். இந்த பருந்தூருக்கு வந்தேன், எல்லாம் வந்தோம், எல்லாம் பார்த்தோம், எல்லாம் உள்ள வந்து பார்த்தோம், செய்தோம், பண்ணோம். அந்த நன்றி மறக்காத, எங்களுக்கு நல்ல நன்றி கொடுத்துக்கிறேன். இந்த நன்றி கொடுத்ததுக்கு நீ வரணும், எங்களை வந்து பார்க்கணும். எரியுதடி மாலா ஃபேன போடு அப்படின்னு கதறுவாங்க. சரி, இப்போ வந்து அடுத்த விஷயத்துக்கு போவோம். அது என்ன அப்படின்னாக்கா, உயர்நீதிமன்றத்தில் நம்ம குளத்தூர் கொத்து பரோட்டா வந்து அவசர வழக்காக ஒரு வழக்கு போட்டிருக்காப்புல. என்ன வழக்கு அப்படின்னாக்கா, குளத்தூரில் நான் தான் ஜெயிச்சேன் இப்பயாவது அறிவிச்சிருக்கேன், முடியலைங்க நான் தயவு செஞ்சு, அதாவது எப்படி சொல்றது, 18 வருஷம் ஒரே அறைக்குள்ள இருந்த நீலாம்பரி கூட பரவாயில்லைங்க, ஆனால் என்னைய வந்து வீட்டில் வத்தலையும் வடவத்தையும் காய வச்சு அதை காக்கா வராமல் வேற ஈவோட்ட சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. என்னால் முடியலைங்க ஐயா, தயவு செஞ்சு என்னை எப்படியாவது ஜெயிச்சிட்டேன்னு சொல்லுங்க அப்படின்றப்ப. சரிங்க, எதுக்காக உங்களுக்கு ஜெயிச்சேன்னு சொல்லணும்னாக்கா, ஒரு சில முறைகேடுகள் நடந்திருக்குங்க. ஏங்க நான் இவ்வளோ கொடுத்தேங்க, 5000 ரூபாய் கோடை கால தொகுப்புன்னு ஒன்று கொடுத்தேன், அப்புறம் 8000 ரூபாய் கூப்பன் கூட கொடுத்தேன், இவ்வளோ கொடுத்து வந்து என்னைய மக்கள் வந்து தோக்கடி வாய்ப்பே இல்லைங்க, நான் ஜெயிச்சிருவேங்க, இது அவசர வழக்காக போடுங்கன்னு ஒன்று இங்கே எடுத்து பார்த்துட்டு வக்கீல் வந்து வண்டு முருகனை பார்க்குற மாதிரி அப்படின்ட்டு என்ன பண்ணிக்கிறாரு தெரியுமா, இது அவசர வழக்கெல்லாம் பார்க்க முடியாது, போய் செவ்வா புதன் போல வா, போ போ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க அப்படின்னாக்கா, ஏய் நீ தான் ஜெயிக்கலன்றது ஊருக்கே தெரியுமாடா, ஏடா இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் உங்க குளத்தூர் கொத்துப்பாடு சொல்லுங்கடா, போய் அவர் ஜெயிக்கலடா, அவர் தோத்துட்டாரு நம்ப வைங்கடா அவரை போயிட்டு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மரகைண்ட சந்தானம் மாதிரி நான் யாருன்னு சொல்லிட்டு மனுஷன் ஒரு மாதிரி மாறிட்டாருங்க. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனுக்கு தனிமை எவ்வளவு கற்றுக் கொடுத்துருக்கு பாருங்களேன். எப்படியாவது என்னை ஜெயிக்க வச்சிருக்கடா, நான் எப்படியாவது ஜெயிச்சேன்னு சொல்லுங்கடான்னு சொல்லிட்டு உடஞ்சிட்டாப்புல மனுஷன். நான் என்ன சொல்றேன், எல்லாருக்குமே இது ஒரு பாடம். நம்ம குளத்தூர் கொத்து பரோட்டா ஒரு பாடமா எடுத்துக்கோங்க. என்னன்னா, அதாவது ஆட்சி அதிகாரம் நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆட்டம் ஆடுறோமே, நம்ம நாளைக்கு இது எல்லாம் நம்மளை விட்டு போய் நம்ம நடுத்தரில் நிற்கும் போது நம்ம நிலைமை என்ன இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் குளத்தூர் கொத்து பரோட்டா. கடந்த முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் குளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தாவேகா வேட்பாளர் வி.எஸ். பாபுவிடம் தோல்வியடைந்தார். இந்த நிலையில் வி.எஸ். பாபு வெற்றியை எதிர்த்து மு.க. ஸ்டாலின் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. அதில் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் இருந்த அந்த வாக்கு பெட்டிகளில் விவிபேட் வாக்குப்பதிவு இயந்திரம் கண்ட்ரோல் யூனிட் ஆகியவை ஆய்வு செய்யப்பட்டதாகவும் அந்த ஆய்வின் அடிப்படையில் முறைகேடு நடந்திருப்பது கண்டறியப்பட்டதாகவும் ஒரு ஆர்டிக்கலே வெளியா இருக்குங்க. ஆக்சுவலா அதாவது அதிகாரத்தில் பவர்ல இருக்க ஒருத்தர் வந்து திடீர்னு அந்த பவர் எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட மனநிலை வந்து ரொம்ப மோசமான மனநிலையாக மாறிடுமா, அதாவது சூசைட் பண்ணிக்கலான்ற மாதிரி கூட அவங்களுக்கு தோணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா ஒரு அதிகாரத்தில் ஒரு பவர்ல இருந்த ஒரு நபர், நம்ம எப்பவுமே நம்ம தாண்டா ராஜா, நம்ம தாண்டா சிம்மாசனத்தில் உட்காருவோம்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்க ஒரு நபர் ஒண்ணுமே இல்லாமல் பொத்துன்னு கீழே விழுந்தாருனாக்கா அந்த நபர் வாழறதை விட ஏதாவது பண்ணிக்கலான்ற மாதிரி அவங்க யோசிப்பாங்கன்னு சொல்றாங்க. லிட்டரலி அது உண்மை, அது ஹியூமன் சைக்காலஜி படி அது ஒர்க் ஆகும்னாங்க. இப்போ அதுதான் பார்த்தீங்கன்னாக்கா இவரை வந்து ஒரு கல்யாண வீடாக போயிட்டு நடக்கிறது எங்க ஆட்சி தான், எங்கள் திட்டங்கள் இருக்க வரைக்கும் நாங்கள் தான் ஆண்டுகிட்டு இருக்கோம்னு சொன்னதாக இருக்கட்டும், இது 3 மாதத்தில் கலைஞ்சிரும், நான் 6 மாதத்தில் கலைஞ்சிரும் சொன்னதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இவிஎம் மிஷின் மேலே பழி போட்டு ஒரு விஷயம் பண்ணதாக இருக்கட்டும், இப்போ உயர்நீதிமன்றத்துக்கு போய் என்னை எப்படியாவது நீங்கள் குளத்தூரில் ஜெயிச்சேன்னு சொல்லுங்க ஐயா ப்ளீஸ் யான்னு சொல்லிட்டு கேட்டதாக இருக்கட்டும், மனுஷன் அந்த அளவுக்கு நொந்து போயிருக்காப்புல. நம்ம கலாய்க்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. உண்மையிலே லிட்டரலி பார்த்தீங்கன்னாக்கா அந்த தனிமை அவரை ஒரு நாளும் குஜிலி மஸ்து பண்ணிட்டு இருக்குன்னா பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு மனுஷன் நொந்து போயிருக்காப்புல. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.